சேனல் வழங்கும் VBS. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு Day 7 VBS. ஆமாம் குட்டீஸ், நீங்கள் மிக்கியை பார்த்தீங்களா? நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். அவன் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, எங்கேயுமே இல்லையே. என்ன மிக்கி, ரொம்ப சோகமாக நடந்து வர? ஐயோ ஆமாண்ணே, என்னன்னா இன்னைக்கு நம்ம VBSோட Day 7 ஃபைனல் டேக்கு வந்துட்டோம்ல. அதான் இனிமே நம்ம அடுத்த வருஷம் தானே பார்ப்போம். அதான் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது அதை நினச்சாலே. இதை பற்றி கவலைப்படாத மிக்கி, இது உன்னோட VBS நாட்கள் உனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும். அதனால தான் நம்ம இதை பண்ணுறோம். ஓகே மிக்கி, இதை பற்றி கவலைப்படாத. ஓகேண்ணே, நான் கவலைப்பட மாட்டேன். இந்த VBS எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுண்ணே. அண்ணே, இன்னைக்கு நம்ம Day 7 ஃபைனல் டே VBS தானே? ஆமாம் மிக்கி. இன்னைக்கு நம்ம VBSோட டைட்டில் என்னண்ணே? நான் சொல்கிறேன், எல்லா நாள் படி நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் நீ சொல்லு. ஓகே, உன் கூட சேர்ந்து சொல்லட்டும். ஓகேண்ணே. இன்னைக்கு ஃபைனல் டேயோட டைட்டில் நம்ம இப்போ என்னன்னு பார்க்க போறோம். அண்ணே சொல்லுங்கண்ணே. நியாயம் தீர்க்கும் இயேசுவின் கண்கள். நியாயம் தீர்க்கும் இயேசுவின் கண்கள். கரெக்டானே? கரெக்ட் மிக்கி. ஓகே. அண்ணே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். மிக்கி நீ சொல்லு. நியாயம் தீர்க்கும் இயேசுவின் கண்கள். சூப்பர். ஐ ஜாலி. அண்ணே, இன்னைக்கும் அப்போ நமக்கு பப்பட்டு மேஜிக் எல்லாம் இருக்கும், அப்படிதானே? வழக்கம் போல எல்லா நாளும் இருக்கும் மிக்கி. லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடாம விட்டுறாதீங்க. லாஸ்ட் டேனால கன்ஃபார்ம் போடுவோம் மிக்கி. ஓகேண்ணே. அண்ணே, அப்போ ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோமாண்ணே? ஓகே மிக்கி. ஓகே, முழங்கால் போடுங்க எல்லாரும். குட்டீஸ், கண்ணை மூடிக்கோங்க, கை கூப்புங்க. ஓகே, வெரி குட். அண்ணே, ப்ரேயர் பண்ணுங்கண்ணே. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக எங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த Day 7 VBSலையும் நாங்கள் கற்றுக்கொள்ள எல்லாத்தையும் ஏசப்பா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கை முழுக்க அது எங்கள் கூடயே வர உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த Day 7 VBS கடைசி நாளாக இருந்தாலும் ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட இந்த இதில் நான் கற்றுக்கொண்டு எல்லாமே எங்கள் வாழ்க்கை முழுக்க வர உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை தர்றதுக்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம் ராஜா. ஏசு நம்ம ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனால பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம VBSக்கு போகலாம். பாய். VBS ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கா. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? டேய் சாம், எதுக்குடா வந்திருக்க? VBSல இப்போ என்ன பண்ண போற சொல்லு. வசனம் சொல்ல போறேன். வெரி குட் சாம், உனக்கு வசனம் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் தானே. அப்படியா? குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு கூட வசனம் பிடிக்கும்ல?
வார்த்தையை நம்ம டெய்லி படிக்கிறோம்ல, மனசுல இருக்குதா? இன்னைக்கு கூட அக்கா சாமுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே சூப்பரா ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறேன். சாம், நல்ல கவனிப்பியா? கவனிப்பே. ஓகே. கர்த்தரின் கண்கள் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. குட்டி பிள்ளைங்களா, சாம் சத்தம் உங்களுக்கு கேக்குதா? இப்ப சாம் சத்தமா சொல்ல போறான். எல்லாரும் சேர்ந்து அக்கா கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறீங்க. சாம், ஆக்ஷன் பண்ணலாமா? பண்ணலாம். ரெடி, எல்லாரும் பண்ணலாமா? கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. வெரி குட். குட்டி பிள்ளைங்களா, நிறைய பேர் சொல்லவே இல்லை நீங்க. இப்போ சாம் கூட சேர்ந்து மறுபடியுமா எல்லாரும் இன்னும் ஒரு முறை சொல்லிடலாமா சாம்? சொல்லிடலாம். ஓகே, ஆக்ஷனோட கூட சொல்லிரு. ஸ்டார்ட் பண்ணலாம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. வெரி குட். இப்போ சாம் மட்டும் சொல்ல போறான். சாம், நீ தான் இப்ப சொல்லணும், நான் சொல்லி தர மாட்டேன். ஓகேவா? ஓகே தேனி. குட்டி பிள்ளைங்களா, சாம் எப்படி சொல்றான்னு பாக்குறமா? நீங்களும் சாம் கூட சேர்ந்து இப்ப சொல்ல போறீங்க. ரெடி? கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. வெரி குட். எல்லாரும் சாம்க்கு நல்லா கிளாப் பண்ணிடலாமா? சாம் சூப்பரா சொல்லிட்ட. குட்டி பிள்ளைங்களா, நீங்களும் இந்த வசனத்தை நல்லா படிச்சிடணும். டெய்லி சொல்ற மனப்பாட வசனத்தெல்லாம் எல்லாரும் வீட்டுல போய் நல்லா படிச்சிருங்க. ஓகே, சாமி உங்களுக்குலாம் பாய் சொல்லிடலாமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். இப்போது நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எப்பா, ஒரு வழியா பிரசங்கத்துக்கு வந்துட்டாரா? இன்னைக்கு நேரத்திலே முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நீ வேற வாரம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 2 மணி நேரம் 3 அரை நேரம் இருப்பாரு. எப்ப முடிக்காரோ நண்டு 10 நிமிஷத்துக்கு மேலாம் இருந்தாருன்னா அதான் நமக்கு ஒத்துறாது. ஆமா, ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இயேசுவின் கண்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கண்கள் நம்மளை பார்க்கிறதா இருக்கிறது, இரக்கத்தின் கண்களாய் இருக்கிறது, பரிசுத்தமாக்குற கண்களாய் இருக்கிறது. நாம் யாரும் பாவம் செய்யாதபடி பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வழிநடத்துகிற கண்களாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் பாவம் செய்யாதபடி, நம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி பரிசுத்த கண்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும், உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வழிநடத்துகிற கண்களா இருக்கிறது. ஆகவே அவருடைய கண்கள் இந்த நாளிலே நம்மளை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் யாவரும் பாவம் செய்யாதபடி அது இயேசுவின் கண்கள் நம்ம கூட இருந்து வழி நடத்துகிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் விழித்திருந்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லு. நமக்கெல்லாம் ஒத்துறாப்பா. நான் அப்படியே மெதுவாக அடியும் போறேன். அப்படியே பின்னாடி வா, போவோம். பாத்துக்கிறேன். அல்லேலூயா. நாளிலே இயேசுவின் கண்கள் நம்மளை பார்க்கிறதா இருக்கிறது. வாரம் நான் பார்த்து ஒண்ணு சரியில்லடா. சும்மா ஏசு பார்க்காரு, ஏசு கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குங்காரு. அவர் சும்மா அவர் பேச்சா கேட்டு
இங்க பாடுறா வண்டு, நாங்களாம் டெய்லி ஒரு படம் பார்த்துருவேன் தெரியாம. ஏன் அதையும் கேட்க, எங்க அப்பா சொல்லி ஒரு படம் பார்த்துருவேன் தெரியுமா? சும்மா அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்றா என்னடா வள வளன்னுக்கிட்டு ஏசுவின் கண்ணு பாக்குதுங்காரு, நோக்குங்காரு. நானும் தினமும் எங்க அப்பா பையில இருந்து 10 ரூபா திருடிக்கிட்டு தான் இருக்கேன். ஏசுவின் கண்ணு பாத்துக்கிட்டா இருக்கு, கண்ணு வலிக்காதா? அதானடா சிண்டு, நானே எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து டெய்லி போய் சொல்லி எங்க அப்பா அம்மாட்ட காசு வாங்கிட்டு தான் இருக்கிறேன். ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு தான் இருக்கிறேன். என்ன ஐயசப்பா பாத்துட்டா இருக்கிறாரு, அவர் எதிராக சொல்லிட்டு இருப்பாருடா. விடுங்கடா, சரி அதெல்லாம் நினைச்சிட்டு விடுங்க, டென்ஷன் ஆயிருக்க. விடுங்கடா, வாங்க நம்ம எல்லாம் ரோட்ல போய் சைக்கிள் ஓட்டலாம். வாங்க வாடா வாடா சைக்கிள் ஓட்டுவோம் வாடா. பாரு பாரு இப்ப பாடுறா, வீலிங் போறேன் பாடுறா. ஸ்பீட பாரு, ஸ்பீட பாரு. அப்பா சொல்றா, ஒரே வெயிலா இருக்குடா. அந்த வெயில என்ன எவ்வளவு தான் ஓட்ட முடியும்? டயர்ட் ஆயிடுச்சுடா, நான் படுக்க போறேன்டா. வாடா கொஞ்ச நேரம் படுப்போம். அப்பா அப்பா நல்ல வெயில்ரா. இந்த இடம் நல்லா இருக்குடா. ஆமா ஆமா நல்லா இருக்கு. நம்ம எங்கடா இருக்கோம் இப்ப? ஒரு மாதிரி தெரியுதுடா. டேய் வண்டு, ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையா தெரியுதுடா. தெரியுதா? ஆமாடா. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? ஹாஸ்டல் சொன்னலடா, அந்த இடம் தான். அந்த அங்க பாரு, ஏசப்பா நிக்கிறாரு பாரு. அவங்க நல்ல வேட்டதான், எங்க மூஞ்ச மாட்டோம். டேய் வண்டு சொல்லுடா. ஏசப்பா அந்த இருக்காருடா. நான் தானே உங்களோட 2 பேர் நல்ல பையன். நான் முத போறேன். சரிடா. அப்புறம் பின்னாடியே வாங்க. ஏசப்பா நான் ஒரு நல்ல பையன் ஏசப்பா. என் கண்ணு எதையுமே பார்த்தது இல்லை, பாவத்தையே பார்த்தது கிடையாது ஏசப்பா. என் கண்ணு சுத்தமான கண்ணு ஏசப்பா. ஆனா என் கண்கள் நீ செஞ்ச எல்லாத்தையும் பார்த்துருக்கு. நீ போன வாரம் திங்கக்கிழமை நைட்டு 12 மணிக்கு உங்க அப்பா போனை எடுத்து அவருக்கு தெரியாம சினிமா படம் பார்த்துருக்க. அதுக்கு எப்படி தெரியும் நான் பார்த்தது? நேத்து யாருக்கும் தெரியாம உங்க டீச்சர் பாடம் நடத்தும் போது செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்திருக்க. ஐயோ ஆமா பார்த்தேன் ஏசப்பா, பார்த்தேன். ஐயோ இவருக்கு எப்படி தெரிஞ்சு? போய் இடதுபுறமா நில்லு. ஏசப்பா நீங்க எவ்வளவு அன்பான தெய்வம் ஏசப்பா, என்ன கைவிட்டுறாதீங்க ஏசப்பா. அவனை போய் கூட்டிட்டு வரேன். ஏசப்பா ஏசப்பா. ஏசப்பா ரொம்ப நல்லா ஏசப்பா. ஒழுங்கா என்ன தெரியாது. மகனே, நீ கடந்த 10ஆம் தேதி காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு உங்க அப்பா பாக்கெட்ல 100 ரூபா திருடி இருக்க. கடந்த 8ஆம் தேதி உங்க அம்மா கடுகு டப்பாக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த 500 ரூபாய திருடி இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். ஞாபக புஸ்தகத்துல குறிச்சு வச்சிருக்கப்பா. என் கண்கள் உங்களை மேல நோக்கமா இருக்கு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ போய் இடதுபுறமா நில்லு. இங்க உன் நடிப்பு சேராது. உனக்கு இடது பக்கம் தான்.
ஏசப்பா, இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவன் நான் தான். எந்த தவறுமே என் மேல இருக்காது. பொய்யே பேச மாட்டேன். மகனே, நீ போன வாரம்தான் உங்க அப்பா கிட்ட பொய் சொல்லிட்டு நண்பர்களோட ஊர் சுத்த போனியா? 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுல உன் மார்க்க மாத்தி பொய் சொன்னியா? ஆமா ஏசப்பா. நேத்து கூட பைபிள் படிச்சுட்டேன்னு பொய் சொன்னியா? ஆமா ஏசப்பா. எல்லாத்தையும் நான் இதுல குறிச்சு வச்சிருக்கேன்ப்பா. நீ போய் இடதுபுறமா நில்லு. ஐயோ அம்மா வலிக்கே. ஐயோ நண்டு என்னடா உண்டு? ஐயோ நான் பாஸ்டர் சொல்ல கரெக்டா இருக்குடா. நானும் எங்க அப்பா சொல்லல, தெரியா ஒரு படம் பார்த்துட்டேன்டா. அத கரெக்டா ஏசப்பா பார்த்து சொல்லிட்டாருடா. இது ஏன்டா கேக்குற? நானு எங்க அப்பா பாக்கெட்ல ஒரு நாள் 10 ரூபா எடுத்தேன். அதுக்கு ஏசப்பா நாலு தேதி அந்த வருஷம்லாம் கரெக்டா ஞாபகத்துல வச்சிருக்காருடா. நான் எங்க அப்பாட்ட போய் சொல்லி காசு வாங்கிட்டு நம்மள ஊரை சுத்துட்டு அது வரைக்கும் கரெக்டா சொல்றாரு ஏசப்பா. நம்மள எப்பவுமே அவர் கண்கள் பாத்துட்டே இருக்கிறா. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அங்க அடி வாங்கினதுல என்ன மாதிரி வலிக்குது, இப்போ நேரா வாங்கின மாதிரி வலிக்குதா? அதெல்லாம் நம்ம போக கூடாதுடா. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். சரியா? பாஸ்டர் அங்கிள் வர்றாங்க, அவங்ககிட்ட என்னன்னு கேட்போம். என்ன தம்பி, எதுவும் கனவு கண்டீங்களா? சொன்னா சரியா இருக்கு. அப்படியா? நாங்க நரகத்தையே நேரவே பாத்துட்டு வந்தோம். பண்ண இதெல்லாம் ஏசப்பா அந்த டைம் பிரகாரமா ஒவ்வொன்னா எழுதி வச்சிருக்காங்க. அவங்க கண்கள் எங்க மேல பாத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதான்ப்பா, அவரு பார்க்கிற கண்களா ஏசு இருக்கிறாங்க. நம்மள என்னென்ன செஞ்சோமோ அது எல்லாத்தையுமே ஞாபகத்துல எழுதி வைத்திருக்கிறா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல தம்பி, நல்லோரையும் தீயோரையும் என்ன செஞ்சிருக்குது, நியாய தீர்ப்பின் நாட்கள இருக்கிறதாகவே நீங்க என்ன செய்யுங்க, இனிமேலுக்கு அப்படி நன்மை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கப்பா. அவங்க ரட்சிக்கப்படணும் நீங்க. சரிங்களா? பரலோகத்துக்கு போகணும். நீங்க மாத்திரம் இல்லாம இப்படி தம்பி நம்ம எல்லாரையும் நம்ம கொண்டு போகணும். சரிங்க தம்பி? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களாப்பா? எப்பவும் பார்த்துட்டு இருக்கிறது. சரிங்க தம்பி. சரிங்க தம்பி. ஹலோ சாம்பியன்ஸ், நீங்கள் ஃபைனல் டே சிங்கிங் டைமுக்கு வந்திருக்கிறோம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா? சரி, இன்றைக்கி என்ன தலைப்பு தெரியுமா? நியாயம் தீர்க்கும் கண்கள். சரி, நியாயம் தீர்ப்பு நாளில் எல்லாருக்கும் எங்கே போகணும் ஆசை? உங்களுக்கெல்லாம் ஹெவனுக்கு போகணும், அப்படி தானே? சரி, ஹெவனுக்கு போனால் ட்ரெயினில் போகலாமா இல்லை ராக்கெட்டில் போகலாமா? அதை பற்றி தான் மெனிச்சு போகிறோம், பாட போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? பாட்டு கேட்கலாமா? ஓகே. சாம்பியன்ஸ், ரொம்ப ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இதை விட சூப்பராக ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? சூப்பர். எக்காலம் முழங்கிடவே இயேசு வருவார், பிரதான தூதரோடு
ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஓ 6 நாள் விபிஎஸ் நல்லா இருந்துச்சா? ஆமாம், அந்த பையன் சொல்கிறான் 6 நாளும் விபிஎஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறான். ஆமாம், இன்னைக்கு நம்ம ஃபைனல் டேக்கு வந்திருக்கிறோம். எஸ், வெரி குட். இன்னைக்கு ஃபைனல் டே விபிஎஸ்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன? கரெக்டு, நியாயம் தீர்க்கும் கண்கள். ஆமா, ஏசப்பாவோட கண்கள் நியாயம் தீர்க்கும். அதனால தான் இதெல்லாம் பார்க்குறீங்க. பாருங்க, ஒரு சிங்காசனம் இருக்கு, இங்க பாருங்க அழகா ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, இங்க என்ன இருக்கு? ஞாபக புஸ்தகம் இருக்கு, ஜீவ புஸ்தகம் இருக்கு. ஏசப்பா இங்க இருந்தா என்ன செய்ய போறாங்க? நியாயம் தீர்க்க போறாங்க. சரியா? இவ்வளவு நாள் ஏசப்பா இரக்கமுள்ளவரா பார்த்தோம், பாதுகாக்கிறவர்களா பார்த்தீங்க, வழி நடத்துவர்களா பார்த்தீங்க. இப்படி நிறைய நம்ம தலைப்புகள் என்ன செஞ்சோம்? ஏசப்பா பார்த்தோம். இன்னைக்கு ஏசப்பா பத்தி எப்படி பார்க்க போறோம்னா, ஏசப்பா நியாயம் தீர்க்கிறவங்களா பார்க்க போறோம். ஆமா, மத்தேயு 25 அதிகாரத்துல ஏசப்பா ஃபியூச்சர்ல நடக்க போற, ஃபியூச்சர்ல ஏசப்பா யாரா வர போறாங்கங்கிற காரியத்துல, எதிர்காலத்துல ஏசப்பா யாரா வர போறாங்கங்கிற ஒரு ரகசியத்தை உனக்கும் எனக்கும் ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன ரகசியம் தெரியுமா? அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு ஏசப்பா ஒரு மெய்ப்பனை எக்ஸாம்பிளா எடுத்தாங்க. ஒரு மெய்ப்பன் எப்படி செம்மறியாடு வெள்ளாடு இதெல்லாம் தனித்தனியா 2ஆ பிரிக்கிறாங்களோ, அதே போல ஏசப்பாவும் அவங்க வலது பக்கத்துல செம்மறியாட்டு கூட்டத்தை போலவும் இடது பக்கத்துல வெள்ளாட்டு கூட்டத்தை போலவும் 2 கூட்டத்தை பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த 2 கூட்டத்தில் மக்கள் இருக்கிறாங்க. இந்த 2 கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஆர்வம். இப்போ ஏசப்பா என்ன சொல்ல போறாங்க, யாரை பரலோகத்துக்கு அனுப்ப போறாங்க, யாரை நரகத்துக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, ஏசப்பா தான் நியாயாதிபதியா நியாயம் தீர்க்கிறவங்களா அதை சொல்ல போறாங்க. இவ்வளவு நாள் ஏசப்பா உனக்கும் எனக்கும் பரிந்து பேசுறவங்களா இருந்தாங்க. பரிந்து பேசுறதுன்னா என்ன? ஏசப்பா உனக்கு எனக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக பிதாவின் இடத்துல ஏசப்பா போய் நின்று என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிதாவே, இந்த பையன் இந்த தடவை ஒரு தடவை பொய் சொல்லிட்டான், இவனை மன்னிச்சு விட்டுருங்க, அடுத்த தடவை இவன் இந்த பொய்யை சொல்ல மாட்டான்னு சொல்லி உனக்கும் எனக்கு என்ன சொல்லுவாங்க? சப்போர்ட் பண்ணுவாங்க. பிதாவே, ஆண்டவரே, இப்போ இந்த தடவை ரப்பரை திருடிட்டான், அடுத்த தடவை ரப்பரை திருட மாட்டான்னு சொல்லி உனக்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அது இப்போ உனக்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னை என்னையும் நியாயம் தீர்க்கிறதுக்காக வருவாங்க. உன்னை என்னையும் மட்டும் இல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்காக ஏசப்பா வருவாங்க. ஓகேயா? அப்போ இந்த வலது பக்கத்துல ஒரு கூட்டம், இடது பக்கத்துல ஒரு கூட்டம் இருக்காங்க. வலது பக்கத்துல இருக்கிற கூட்டத்துக்கு என்ன பேர் சொன்னோம்? வெரி குட், செம்மறியாட்டு கூட்டம். இடது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வெள்ளாட்டு கூட்டம். வெரி குட், வெரி குட். இப்போ இவங்க எல்லாரும் ஏசப்பாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏசப்பா என்ன சொல்ல போறாங்க, யாரை பரலோகத்துக்கு அனுப்ப போறாங்க, யாரை நரகத்துக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்போ ஏசப்பா டக்குன்னு வலது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்தாங்க, இப்படி கையை நீட்டினாங்க. வலது பக்கத்துல இருக்கிற நீதிமான்களே, நீங்க எல்லாரும் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அடுத்தப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே நீங்க வஸ்திரம் இல்லாது இருந்தீங்க? எப்போ தனியா இருந்தீங்க? எப்போ வியாதியா இருந்தீங்க? எப்போ தாகமா இருந்தீங்க? எப்போ பசியா இருந்தீங்க? இப்பெல்லாம் நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்க பெரிய உலகத்தை படைச்ச ஏசப்பா. அப்ப ஏசப்பா சொன்னாங்க, இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்துல நீ செய்யற எல்லா நன்மையான காரியமும், எல்லா ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தையும் ஏசப்பா அவங்க ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. ஓகேயா? இந்த ஜீவ புஸ்தகத்துல உன்னோட பேர் இருந்தா நீ பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஆனா இந்த ஞாபக புஸ்தகத்துல நீ என்னென்னலாம் செய்யறங்கிறத ஏசப்பா எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் கரெக்டா சொல்றாங்க, பசியா இருந்த சிறியருக்கு நீங்க என்ன பண்ணீங்க? போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்க. பாத்தியா? இப்போ இடது பக்கத்துல இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, நீங்கள்லாம் நரகத்துக்கு போங்க, நரக ஆக்கினைக்குள்ள போங்க அப்படின்னு. அப்போ அவங்கள பார்த்து அவங்களுக்குலாம் ஒரே பயம், நம்ம எதுக்கு நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணீர் கொடுக்கல. நான் காவலிலும் வியாதியா இருந்தேன், நீங்க நீ விசாரிக்க வரல, என்ன பார்க்க வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, அவங்க கேட்டாங்க, எப்போ ஆண்டவரே நீங்க இப்படிலாம் இருந்தீங்க, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னாங்க. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்யாம
செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள். ஆமா குட்டி தங்கச்சி, குட்டி தம்பி, ஏசப்பா இந்த பைபிள்ல நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பைபிளை நீ வாசிக்க வாசிக்க ஏசப்பா உனக்கு அழகா கற்று தருவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்யணும், செய்யக்கூடாததெல்லாம் செய்யாம இருக்கணும். அப்பந்தான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஏசப்பா உனக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஏசப்பா நீதியுள்ள நியாயாதிபதியா வர்ற அன்னைக்கு நீயும் நானும் உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுமே கரை திரையற்ற பரிசுத்தமா காக்கப்படணும். அடுத்து வசனம் சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்னு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் பரிசுத்தமாக்குறது ஏசப்பா தான். இன்னைக்கு ஏசப்பாவுடைய கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய மன்னிப்பை நீயும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ரத்தத்தினால நீயும் நானும் கழுவப்படும் பொழுது, அவருடைய சொந்த ரத்தத்தினால நீயும் நானும் கழுவப்படும் பொழுது ஏசப்பா உன்னை நீதிமானாக்குறாங்க, ஏசப்பா உன்னை பரிசுத்தரமாக்குறாங்க. சொன்னாங்கல்ல வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டத்தை, அந்த செம்மறியாட்ட கூட்டத்தை பார்த்து, நீதிமான்களே போய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு. அதே மாதிரி ஏசப்பா உன்னையும் நீதிமான்னு சொல்லி அழைக்கணும்னா அவங்க ரத்தத்தால இன்னைக்கு நீ என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். ஒருவேளை அந்த அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு நீ கேட்கிறியா, ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க, என்னையும் நீதிமானாக்குங்க, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் கூட ஏசப்பா நீங்க சிந்தின ரத்தத்தினால நீங்க என்ன கழுவுங்க, என்ன பரிசுத்தமாக்குங்க, என்ன நீதிமானாக்குங்க. ஏசப்பா நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது நாங்க வேதத்துல வாசிக்கிறோம்ல. பாவத்தை ஜெயித்து வாழ்ற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க. நீங்க செய்ய சொன்னதை நாங்க செய்யற ஒரு பிள்ளையா மாறணும். நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நாங்க செய்யாம இருக்கிற பிள்ளையா, உங்களுக்கு பிரியமான பிள்ளையா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வெரி குட். ஆமேன்னா என்ன? அப்படியே ஆகட்டும் அர்த்தம். வெரி குட். பாய். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரோசி வந்திருக்கிறியா? ரோசி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரோசி. எனக்கு வெக்கமா இருக்குக்கா. ஓ, உன்னை பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வெக்கமா இருக்குதா? ஆமா ஆமா ரோசி, நீ விபிஎஸ்க்கு எல்லா நாள் வந்திருக்கியா? சூப்பரா வசனம் கிடைச்சேன். காட்டு காடுனே டிங்கடக்கா டங்கடக்கா டிங்கடக்கா டங்கடக்கா. என்னது டிங்கடக்கா டங்கடக்கா? டான்ஸ் பண்ணாக்கா. ஓ, டான்ஸ்லாம் நல்லா பண்ணியா? அம்மா பாட்டு பாடி இருக்கிற, டான்ஸ் பண்ணியிருக்க, நல்ல உண்மை சம்பவம்லாம் கேட்டு. ஓ, உண்மை சம்பவம்லாம் கேட்டிருக்கியா? என்ஜாய் பண்ண. சூப்பரா ஸ்கிட்டு, மேஜிக் எல்லாம் பார்த்து ஜிங்கஜக்கா ஜிங்கஜக்கா ஹேப்பியா இருந்துக்கா. ஓ, ஹாப்பியா இருந்ததா? ஆமா ரோசி, எல்லாமே பார்த்து ஹாப்பியா இருந்தது. ஆனா இயேசு சுவாமி உன் உள்ளத்துல வர்றதுக்கு நீ இடம் கொடுத்தியா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றனா? எல்லாத்தையும் பார்த்தா பரலோகத்துக்கு போக முடியாது. ஏசப்பாவுக்கு உன் உள்ளத்துல இடம் கொடுத்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக முடியும். ஐயோ, ஏசப்பாவுக்கு உள்ளத்துல இடம் கொடுக்கறதா? அக்கா என்னக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. ஆமா ரோசி, இயேசு சுவாமி ஒரு நாள்ல இந்த உலகத்துல நியாயாதிபதியா வரப்போறாங்க. நம்மெல்லாம் ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போகணும்ல. ஏசப்பாவுடைய பிள்ளைங்களாம் பரலோகத்துக்கு போவாங்க. இல்லைன்னு சொன்னா நரகத்துக்கு தானே போவாங்க. அங்க போயிடக்கூடாதுல்ல. இயேசு சுவாமி உன் உள்ளத்துல இருக்காங்களா? ஐயோ, ஏசப்பா என் உள்ளத்துல இல்லையே. உன் உள்ளத்துல இல்ல? ஏசப்பா எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சொல்லி டெய்லி படிக்கிறோம்ல. அக்கா, நான் ரொம்ப கெட்ட பிள்ளைக்கா, அதனால எனக்கு இயேசு சாமியே கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு ரொம்ப கெட்ட பிள்ளைன்னு ஏசுவை பிடிக்காதா? நீ கெட்ட பிள்ளையா இருந்தாலும் நல்ல பிள்ளையா இருந்தாலும் ஏசப்பா எல்லாரையும் நேசிக்காங்க. அப்படித்தானே குட்டி பிள்ளைங்களா? பத்தியா, சேட்டை பண்ணாலும் ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. நீ பொய்யெல்லாம் பேசினாலும் ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, ஏசப்பாவுடைய கண்கள் எல்லா இடத்துல இருந்து நல்லோரையும் தீரையும் நோக்கி பார்க்க படிச்சிருக்கோம்ல. படிச்ச ஞாபகம் இப்பதான் வருதா? நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற ஏசப்பா குட்டி பிள்ளைங்களா உங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தண்டனை நினைக்க கூடாது. ஏசப்பா பிள்ளைங்க இல்லாம தீமையான காரியத்தை செஞ்சா கூட கட்டாயம் நமக்கு தண்டனை உண்டு. அக்கா, ஐயோ, நான் நினைச்சேன் நாங்க தான் ரொம்ப கெட்ட பிள்ளையே
பிள்ளைங்களோ நல்ல பிள்ளைங்களோ எல்லா பிள்ளைங்களுக்காக தான் இயேசு சுவாமி சிலுவையில் தான் உயிரே கொடுத்தாங்க. ரோசி, உனக்காக இயேசப்பா சிலுவையில் உயிரை கொடுத்தாங்கல்ல, அந்த இயேசுடைய பிள்ளையா நீ ஏன் வாழக்கூடாது? ஐயோ, எனக்காக உயிரே கொடுத்தாங்களோ அந்த இயேசுக்காக? ஆமா, நமக்காக யாருமே உயிரை கொடுக்க முடியாது ரோசி, ஏசப்பா மட்டும்தான் உயிரை கொடுத்தாங்க. அந்த ஏசப்பா 3ஆம் நாள்ல உயிரோடு எழுப்பினாங்கல்ல, இப்போவும் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அவருடைய கண்ணுக்கு நம்ம ஒரு நாள் தப்ப முடியாது, பார்த்துக்கிட்டே இருக்குது. பூமி எல்லாம் ஏசப்பாவுடைய கண்ணு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. குட்டி பிள்ளைங்களா, யாருமே தப்ப முடியாது. ஐயோ ஏசக்கா, எவ்வளவு நாள் தெரியாம போச்சு. அக்கா, நான் கூட என்னைய ஏசக்கா நேசிக்கலாம் நினைச்சேன். என்ன கூட நேசிக்கிறாங்களா? உன்னையும் நேசிக்கிறாங்க, இங்க இருக்கிற தம்பி தங்கச்சி எல்லாரையும் நேசிக்கிறாங்க, பெரியவங்க எல்லாருமே நேசிக்கிறாங்க. ஐயோ, என்ன நேசிக்கிற இயேசுவுக்கு என் வாழ்க்கையில நான் இருதயத்துல இடம் கொடுக்கறேன். ஓ, உன் வாழ்க்கையில உன் இருதயத்துல ஏசப்பாவுக்கு நீ இடம் கொடுத்தனாதான் பரலோகம் போக முடியும். ஐயோ, நானும் பரலோகம் போகணும், எக்கமே போகணும். குட்டி பிள்ளைங்களா, நீங்களும் போகணுமா? ரோசி கூட சேர்ந்து எல்லாரும் போலாமா? எல்லாரும் ஏசப்பாவுக்கும் இருதயத்துல இடம் கொடுக்க பாப்போம். எல்லாரும் ஏசப்பாட்ட கேளுங்க. இயேசுக்கு என் கோபத்தை மன்னிங்க, பரலோகத்துக்கு நான் உங்க கூட வரணும் இயேசுக்கு. குட்டி பிள்ளைங்களா, பரலோகத்துல ரோசியோடு கூட நீங்களும் நானும் எல்லாரும் இருக்க போறோம். ஓகேவா? தேங்க்யூ. ஹலோ சாம்பியன்ஸ், இன்றைக்கி ஃபைனல் டே. நம்ம மறுபடியும் சிங்கிங் டைமுக்கு வந்திருக்கோம். எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா? பாட்டு பாட ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் தானே? சரி, இப்போ நம்ம சூப்பராக ஒரு பாட்டு கேட்கலாம். ஓகே? அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளேன்ல போகலாம், அந்தமான் போகணுமா, ஷிப்புல போகலாம். அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளேன்ல போகலாம், அந்தமான் போகணுமா, ஷிப்புல போகலாம். இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயினில் போகலாம், பரலோகம் செல்லணுமா, நீ பரலோகம் செல்லணுமா, அதுக்கு உண்மை புத்தகத்திலே உன் பெயர் இருந்தா நிச்சயமா பரலோகம் உனக்கு தான் உண்டப்பா. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டால் போதும்பா, பரலோகம் செல்லலாமே, நீ பரலோகம் செல்லலாமே, அதுக்கு உண்மை 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 உண்மை, அந்த உண்மை நம் இயேசப்பா, என்ன சாம்பியன்ஸ், இந்த ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இப்போ நீங்கள் இதை விட சூப்பராக ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஆர் யூ ரெடி? சூப்பர். அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளேன்ல போகலாம், அந்தமான் போகணுமா, ஷிப்புல போகலாம். அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளேன்ல போகலாம், அந்தமான் போகணுமா, ஷிப்புல போகலாம். இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயினில் போகலாம்,
சூப்பர், எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. சூப்பர். எழில் நிறைந்த அழகான தேசம் ஆஸ்திரேலியா. அந்த தேசத்துல குயின்ஸ்லாந்து பகுதியில 1941 ஆண்டு வில்லியம்ஸ் எலிசபெத் என்ற தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். அந்த குழந்தைய தெய்வ பயத்திலையும் ஒழுக்கத்திலையும் அவங்க பெற்றோர் வளர்த்து வந்தாங்க. இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிவார், நல்ல ஆலயத்துக்கு போவார். ஒருமுறை அவர் ஆலயத்திற்கு சென்றிருக்கும் போது இந்திய தேசத்துல தொழுநோயாளிகள் மத்தியில ஊழியம் செய்கிற ஒரு ஆஸ்திரேலிய மிஷினரி இந்திய தேசத்துல தொழுநோயாளிகள் படுகிற கஷ்டத்தை புகைப்படங்களோடு அவர்களுக்கு விளக்கி காட்டினார். அப்போது அவர் சொன்னார், யார் இந்திய தேசத்திற்கு வந்து தொழுநோயாளிகளுடைய காயங்களை கழுவா, யார் அவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைகூவலை முன் வச்சாங்க. அப்போ அந்த சொன்ன அந்த வார்த்தை இந்த கிரஹாம் ஸ்டெயினுடைய இருதயத்தின ஆழத்துல பதிஞ்சிச்சு. அப்போது அவருக்கு வயது 15 தான். ஆனா அந்த சத்தம் அவருடைய காதுகளை தொனித்து கொண்டே இருந்தது. அவர் தன்னுடைய கல்லூரி படிப்புல புள்ளியியல் துறையில நல்ல மதிப்பெண்களோடு அந்த படிப்பை நிறைவு செய்தார். தன்னுடைய 24வது வயதுல தொழுநோயாளிகள் மத்தியில ஊழியம் செய்கிறதான இவாஞ்சலிக்கல் மிஷன் சொசைட்டி மூலமாக சேவை செய்வதற்கென்று தன்னை அர்ப்பணித்தார். 1965 ஆண்டு ஒரிசா வந்தார். ஒரிசாவில் மயூர்பஞ்ச் பகுதியில ஆதிவாசி மக்கள் மத்தியில அவர்கள் தங்கி இருந்து அவர்களோடு பழகி அவங்கள தொழுநோயாளிகளை சந்தித்து கிராமத்தினரால உற்றார் உறவினரால பெற்றோரால சமுதாயத்தினரால விரட்டி அடிக்கப்பட்ட அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அவர்களோடு கூட அன்பாக பழகினார். அவருடைய காயங்களை கழுவினார். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்தார். அது மாத்திரமல்ல, 1966 ஆண்டு 15 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய ஒரு மருத்துவமனையை அரசாங்கத்துல பதிவு செய்தார். தொழுநோயாளிகளுக்கு என்று நல்ல விழிப்புணர்வு முகாமையும் ஏற்படுத்தினார். 1980 ஆண்டு அந்த மருத்துவமனை விரிவடைந்தது. 100 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய அளவு மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்பட்டது. பாருங்க, அது மாத்திரமல்ல, அவருடைய இந்திய மொழியான சந்தாலி, ஒரியா, கோ போன்ற மொழிகளை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டார். நாம் இந்திய தேசத்திலே பிறந்து இந்திய தேசத்துல வேறொரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது நமக்கு ரொம்ப கடினமா இருக்குது. ஆனா ஆஸ்திரேலியா தேசத்துல பிறந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வதில் அவர் மிகவும் ஆர்வம் இருந்தார். அது மாத்திரமில்ல, அநேகருக்கு இயேசுவின் அன்பை அறிவித்து அநேகரை இயேசுக்குள்ளாக வழி நடத்தினார். அது நிமித்தமாக ஆங்காங்கே அநேக திருச்சபைகளை எழுப்பினார். 1980 ஆண்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆபரேஷன் மொபிலைசேஷன் இயக்கத்துல கிளாடிஸ் என்ற பெண்மணி வாலிபர்கள் மத்தியில ஊழியர் செய்து வந்தார். அவர் செவிலியர் துறையில் பட்டப்படிப்பை பெற்று செவிலியர் ஊழியத்தையும் அவர் ஆரம்பித்தார். இந்த நிலையில ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அநேக ஊழியருடைய ஆலோசனையின்படி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கிளாடிஸ் அவருடைய திருமணம் 1983 ஆண்டு நடைபெற்றது. அவர்கள் குடும்பமாக தன்னுடைய பணியை தொடங்கினாங்க. தொழுநோயாளிகளை சந்தோஷமா வைப்பதற்காக அவங்களோடு உட்கார்ந்து அவர்களில் ஒருவராக இருந்து அவர்களுக்காக அநேக உதவிகளை செஞ்சாங்க. இந்த கிளாடிஸ் அம்மையார் அவங்க செவிலியர் படிப்பு படிச்சிருந்ததுனால மருத்துவமனையில சிறப்பாக அவங்க என்ன செஞ்சாங்க, பணியாற்றினாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் அழகான 3 குழந்தைகளை கொடுத்திருந்தார். இதான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ், கிளாடிஸ் அம்மையார், அவங்களுடைய எஸ்தர், அவங்க பிலிப், தீமோத்தி, இப்படி 3 குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த பிள்ளைங்க ஊட்டியில ஆங்கில வழி கல்வி பயின்று வந்தாங்க. இந்த கிளாடிஸ் அம்மையார் பெண்கள்கிட்ட நல்லா அன்பா பழகுவாங்க. இன்னைக்கு நம்ம மற்ற இடத்துல அன்பா பழகுறோமா தம்பி தங்கச்சி? பாருங்க, இந்த அம்மையார் அழகா அன்பா ஒவ்வொரு இடத்துலயும் பழகுவாங்க. பாருங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல கை தொழிலையும் கற்றுக் கொடுத்தாங்க. துணி நெய்தல், பாய் பின்னுதல், கூடை பின்னுதல், தையல் கலை போன்ற நல்ல கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தினாங்க. எல்லா பெண்களும் இவர்களோடு கூட அன்பா இருப்பாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கூட என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரிசா பகுதியில எல்லா கிராமங்கள்ல அவங்க சாதாரண மிதிவண்டி மூலமா தலையில கேப் வச்சு கிராமமா சென்று
போலியோ நோய்க்கான விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தினாரு. இன்னும் கூட சுகாதாரத்தை குறித்து எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்து அவர்களோடு அன்பாக இருந்தாங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த ஸ்டெயின்ஸ் அவங்க என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா படாபாய்ன்னு சொல்லி அன்பா கூப்பிடுவாங்க. படாபாய்னா என்ன தெரியுமா? பெரிய அண்ணன்னு சொல்லிட்டு படாபாய்ன்னு சொல்லி அவங்க மேல ரொம்ப அன்பா வச்சிருந்தாங்க. எல்லாருடைய அன்பும் இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கும் இந்த முழு குடும்பத்துக்கும் கிடைச்சது. 1999 ஆண்டு மனோகர்பூர் என்ற பகுதியில ஆதிவாசி மக்கள் மத்தியில ஒரு முகாம் நடத்தினாங்க. அந்த பகுதியில கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்க போனாங்க. அந்த நாட்கள்ல பிலிப்புக்கும் தீமோத்தேயுக்கும் விடுமுறை. அதனால அந்த விடுமுறை நாட்கள்ல தன்னுடைய பெற்றோரை சந்திப்பதற்காக, தன் சகோதரியை பார்ப்பதற்காக வந்திருந்தாங்க. இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அந்த பிரயாணத்துல தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து சென்றார். அவங்க அதிக தூரம் பிரயாணம் பண்ணதுனால, இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நாட்கள் அதிகமா குளிர் இருந்ததுனால அவங்களால அடுத்து பிரயாணம் பண்ண முடியல. அவங்களால அடுத்து ஒரு இடத்துக்கு போக முடியல. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த வாகனத்திலேயே அன்னைக்கு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால இந்த வாகனத்திலேயே அவங்க 3 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, தங்கிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா 50 பேர் கொண்டு ஒரு பெரிய கும்பல் இவங்க வாகனத்தை சுற்றி கொண்டது. கோடாரி எடுத்துட்டு வராங்க. என்ன ஒண்ணுமே செய்யல இவங்க. கோடாரி எடுத்துட்டு வராங்க, பல ஆயுதங்களை கொண்டு வராங்க. அவங்க காரை தாக்குறாங்க. காரை தாக்கணும்னே உள்ள இருந்து 3 பேரும் கூப்பிடுறாங்க, என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அந்த கொலைகார கும்பல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க காரை தீயிட்டு கொளுத்திட்டாங்க. தீ பாருங்க, இந்த வாகனத்தை அப்படியே பற்றி எரியுது. உள்ள இருந்த 3 பேரும் தங்களை காப்பாற்றுவதற்காக வெளியே வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா வெளியே இருக்கிற கொலைகார கும்பல் அவங்களை வெளியே விடல. அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் விழித்தெழுந்து, இரவு நேரம் விழித்தெழுந்து எப்படியாவது அவங்களை காப்பாற்ற வரணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து வருவதற்காக முயற்சிக்கிறாங்க. அவங்க வீடுகள் எல்லாம் வெளிப்பக்கத்துல பூட்டப்பட்ட நிலையில இருக்குது. அது எல்லாம் இந்த கொலை கும்பலுடைய செயல்பாடுகள் தான். பாருங்க, அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டு இருக்குது. அந்த அக்கினியின் நடுவுல இயேசுவே 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 என்று சொல்லி சத்தம் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்குது. நேரம் ஆக ஆக சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. இன்னும் பாருங்க, அந்த சத்தம் முழுவதுமாக அடங்கி போயிற்று. இந்த 3 பேருடைய ஆத்துமாவும் அப்படியாக இயேசுவின் மடியில இளைப்பாறுவதற்காக அழைத்து செல்லப்பட்டது. செய்தி அறிந்த கிளாடிஸ் அம்மையார் துடிதுடித்து போனாங்க. அந்நேரத்துல அவங்க அந்த தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தாங்க. இப்போ அந்த கிளாடிஸ் அம்மையாரும் எஸ்தரும் ஓடோடி வர்றாங்க. கறிக்கட்டையாய் போன தன்னுடைய கணவனையும் அன்பு 2 பிள்ளைகளையும் பார்க்கிறாங்க. கதறாங்க, அழுறாங்க. அந்த ஊர் ஜனங்கள் ஓடி வராங்க. ஐயோ, படாபாயுடைய குடும்பம் முழுதும் அழிக்கப்பட்டு விடுதுன்னு சொல்லி அவங்க கதறாங்க. அந்த சூழ்நிலையில பாருங்க, வேதவசனம் கூட சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்குது. தம்பி தங்கச்சி, நல்லோரையும் பார்க்குது, தீயோரையும் பார்க்குது. இந்த நேரத்துல இந்த அடக்க ஆராதனை நடந்துச்சு. அடக்க ஆராதனை முடிந்து அங்க 3 பேரையும் ஒரே குழியில அடக்கம் செஞ்சாங்க. அப்போ அந்த அம்மையார் சொன்னாங்க, என் மகனையும் என் 2 பிள்ளைகளையும் என்னுடைய அன்பு கணவரையும் கொன்று அவர்களை நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். அவங்களை தண்டிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு சிறிதளவும் இல்லை. அவர்கள் ஒரு நாள் மனம் திரும்புவார்கள் சொல்லி சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, என் கணவர் விட்டு சென்ற இதே பணியை நான் தொடர்ந்து செய்வேன்னு சொல்லிட்டு. பாருங்க, ஒரு வேதவசனம் சொல்லுது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டா அது தனித்திருக்கும், செத்ததையாயில் அது மிகுந்த பலனை கொடுக்குன்னு சொல்லப்பட்டது. பாருங்க, அதே போல ஒரு கிரஹாம் ஸ்டெயின்ஸ், ஒரு பிலிப், ஒரு தீமோத்தேயு கோதுமை மணிகளாக இந்த பூமியில அவங்க விதைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அதே மருத்துவமனையில 50,000க்கு அதிகமான தொழுநோயாளிகள் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. அன்பு தம்பி தங்கச்சிகளா, அவருடைய தியாகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் அவங்க ஆஸ்திரேலியாவில இருந்து இந்தியாவுக்காக, இந்திய தேசத்துல கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே கொடுத்தாங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீங்க இவர்களை போல தங்களை தியாகமா அர்ப்பணிக்க முன்வருவீர்களா? செயல்படுவோம். அன்பு பிள்ளைகளா, நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார். இன்னைக்கு நீங்களும் கர்த்தருக்காக அர்ப்பணிப்பீர்களா? அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்துல தங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிற அன்பு பிள்ளைகளை நோக்கி பாருங்க. தன்னுடைய அர்ப்பணிப்புல அவங்க நிலைத்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டி பிள்ளைங்களா,
நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர், ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா கையில் 2 பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பேப்பர் என்ன கலரில் இருக்குது? எல்லோ கலரில் இருக்குது. இன்னொரு பேப்பர் என்ன கலரில் இருக்குது? பர்பிள் கலரில் இருக்குது. அப்படி தானே? இந்த எல்லோ கலர் பேப்பரும் இந்த பர்பிள் கலர் பேப்பரையும் அக்கா ஒன்றா வைக்கிறேன். இந்த எல்லோ கலர் பேப்பர் தான் நீங்களும் நானும். இந்த பர்பிள் கலர் பேப்பர் யாரு? அதுதான் ஜீசஸ். ஏசப்பா கூட நம்ம இணைந்திருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். உன்னே என்ன ஏசப்பா அவரோடு கூட இருக்கணும்னு சொல்லி தான் குட்டி பிள்ளைங்களா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால தான் நம்ம தெரிந்து கொண்டாங்க. எப்படி ஏசப்பா கூட இணைந்திருக்கிறது? டெய்லி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். நீ பைபிள் படிக்கும்போது ஏசப்பா உன் கூட பேசுவாங்க. நீ ஜெபம் பண்ணும்போது நீ இயேசு சுவாமி கூட பேசுகிற. அப்போ தான் இணைந்து இருக்க முடியும். பாருங்க, இணைந்து இருக்கிற இப்படி வாழ்க்கை கூட பிபிஎஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்கூலுக்குலாம் போவீங்களே, அப்போல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? டேய் பைபிள் படிக்கிறியா, ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணலாம். இப்போ இசபெல்லா உன்னை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணும்போது உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும்ல. இப்போ கிளி பார்ப்போம் இந்த பேப்பரை. இப்போ இசபெல்லாவை அக்கா கிளிக்க சொல்கிறேன். பீஸாக கிளிக்கணும். சின்ன சின்ன துண்டு துண்டாக கிளிங்க பார்ப்போம். தம்பி கிளிங்க. தம்பி கிளிக்கிறாங்க பாருங்க. அக்கா கிளிக்கிற மாதிரி கிளிக்கணும். சரியா? அக்கா கிளிக்கிற மாதிரி நல்ல பீஸாக கிளிங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப மோசமாக பேசி, டேய் நீலாம் ஆண்டோடைய பிள்ளையா, உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி உன்னை ரொம்ப நோஸ் கட் பண்ணலாம். பாருங்க, நீங்கள் கூட அம்மா அப்பாவால் கூட நோஸ் கட் பண்ணப்பட்டிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸால் கூட நோஸ் கட் பண்ணப்பட்டிருக்கலாம். எல்லாரும் என்னை எப்படி பேசுகிறாங்களே, நான் ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படி கூட நீ நினச்சிட்டு இருக்கலாம். பார்த்தியா, உன்னை வேஸ்ட்டில் போடுற குப்பைத்தொட்டியில் கூட உன்னை என்ன செய்யலாம்? போட்டிருக்கலாம். கசக்கி எடுத்து உன்னை குப்பைத்தொட்டியில் போடுறோன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஏசு சுவாமிகிட்ட கரத்தில் நீ இருக்கிறதுனால ஏசப்பா உன்னை கைவிடவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ டெய்லி ஜெபம் பண்ணி பைபிள் படித்து ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறதுனால ஏசப்பா அந்த ஹெவனில் உனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காங்க தெரியுமா? பரலோகத்தில் உனக்கு ஜீவ கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை உனக்கு ஏசு சுவாமி வச்சுருக்குறாங்க. ஒன்று கூட ஏசப்பா இந்த பூமியில் நீ கஷ்டப்பட்டாலும் நீ உண்மை உள்ள பிள்ளையாக இருக்கனால, ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கனால பாரு, ஹெவனில் உன்னை என்ன பண்ணுவாங்க? ஹானர் பண்ணுவாங்க. அபிஷேக் கூட டெய்லி பைபிள் படித்து ஜெபம் பண்ணி நல்ல பிள்ளையாக இருந்தான்ல, நிச்சயமாக ஏசப்பா அவனை கைவிடுவாங்களா? கைவிடவே மாட்டாங்க. அபிஷேக்கையும் ஏசு சுவாமி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹானர் பண்ணுவாங்க. அபிஷேக் கூட ஏசப்பாவுக்கு தான் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாதிரி நீங்களும் குட்டி பிள்ளைங்களா ஏசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணணும்? நீங்களும் ஏசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்கன்னா அபிஷேக் மாதிரி பரலோக ராஜ்யத்தில் ஏசு சுவாமி என்ன கிரீடத்தை கொடுக்க போகிறாங்க? போட்டு விடு பார்ப்போம். அபிஷேக் ஹானர் பண்ண போகிறாங்க பரலோக ராஜ்யத்தில். எல்லோரும் கிளாப் பண்ணலாமா? 2 பேருக்கும் குட்டி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஏசப்பா, நாங்கள் கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா, நீங்கள் எங்களை ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விபிஎஸோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம விபிஎஸோட ஃபைனல் மெசேஜுக்கு போகிறோம். அதோட குட்டீஸ், இந்த விபிஎஸ்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா இதையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ் பண்ணுங்கள். ஆமாண்ணே, கரெக்டாக சொன்னீங்க. கற்றுக்கிட்ட பாட்டு, கதை, அப்புறம் உண்மை சம்பவம், பைபிள் ஸ்டோரிஸ், கிட்டு, அப்புறம் வசனம் எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால எதையுமே மறக்கக்கூடாது. ஆமாண்ணே, கரெக்ட்ண்ணே, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அண்ணே. அதே மாதிரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் அவங்க போடலாம் வீடியோவில். அப்புறம் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த டொயிங்னு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகேயா? முக்கியமாக. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே அண்ணே, குட்டீஸ் எல்லாம் கரெக்டாக வீடியோ லைக் பண்ணிடுவாங்கல்ல? லைக் பண்ணிடுவாங்க மிக்கி. கரெக்ட்ண்ணே அண்ணே. அப்போ இனிமே நம்ம அடுத்த வருஷம் விபிஎஸ் தான் பார்ப்போமா? ஆமாம் மிக்கி, கடைசியாக அடுத்த வருஷம் விபிஎஸ் தான் பார்க்க முடியும். அப்படியா? ஓகே. அப்போ இனிமே குட்டீஸ் நம்ம அடுத்த வருஷம் விபிஎஸ்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடத்துல விடை பெறுவது உங்கள் சூப்பர் ஹீரோ மிக்கி. நீ சூப்பர் ஹீரோ கிடையாது, சூப்பர் ஹீரோ. ஏசப்பா தான் சூப்பர் ஹீரோ. ஆமா, சாரி குட்டீஸ், சூப்பர் ஹீரோ ஏசப்பா தான் நம்ம சூப்பர் ஹீரோ. நம்ம இனிமே அடுத்த வருஷம் விபிஎஸ்ல பார்க்கலாம். பாய். ஹலோ குட்டி தம்பி தங்கச்சி, நல்லா கவனிங்க. நீங்கள்லாம் ஏசப்பா பிள்ளைங்க தானே? ஏசப்பா நமக்கு யாராக இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு படிச்சிங்க. நியாயம் தீர்க்கும் இயேசுவின் கண்கள். எவ்வளவுதான் இயேசு
நம்மை பாதுகாத்து நம்ம பார்த்து நமக்கு இரக்கம் காட்டி நம்மை வழி நடத்தி நம்மை பரிசுத்தமாக்கி நடத்தினாலும் அவங்க நீதி உள்ளவங்க, நியாயம் செய்கிறவங்க. நீதி நியாயம் உண்மை இல்லைன்னா ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அதனால தான் இயேசு நியாயம் தீர்க்கிறவங்களா இருக்கிறாங்க. வேத வசனம் என்ன படிச்சிங்க? கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. தப்பு செய்கிறவங்களையும் ஏசப்பா பார்க்காங்க, நன்மை செய்கிறவங்களையும் ஏசப்பா பார்க்குறாங்க. நன்மை செய்தால் நல்ல நல்ல பலன் தருவாங்க, பரலோகம் தருவாங்க. தப்பு தீமை செய்தால் பாவம் செய்தால் ஏசப்பா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏசப்பாட்ட தண்டனை உண்டு. அவங்களை நரகத்துக்கு அனுப்புவாங்க. நரகம் நமக்குரியதில்லை, பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்குன்னு உண்டாக்குனாங்க. ஆனால் மனுஷன் தப்பு செய்து பாவம் செய்து அங்கே போகிறான். நம்ம அங்கே போகக்கூடாது தானே, பரலோகத்துக்குரியவங்களை மாறணும்ல. ஏசப்பா சொல்கிறபடி நல்ல உண்மையான பிள்ளைங்களா ஏசப்பாவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருங்க. இயேசு உங்களுக்கு நன்மை தருவாங்க, பரலோகம் தருவாங்க. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும், பரலோகத்தின் பிள்ளைகளாய் காத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.